இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதேஸ்வரர் டெம்பிள் வந்து ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே பாபநாசம்ன்ற பேரும் ஏன் வந்துச்சு அப்படின்றதையும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, ஆகாய கடவுள், அவரோட வாகனம் வந்து யானை, சரியா? அது வந்து வெண்மை நிறத்தில் இருந்துச்சு. வெண்மை நிறத்தில் இருந்த அந்த யானை ஒரு நாள் சாபத்தால் கருமை நிறத்தில் மாறிடுச்சு. அந்த சாபத்தை கழிக்கணும் அப்படின்றதுனால இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அந்த சாபத்திலேருந்து நம்ம விமர்சனம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த யானை வந்து இங்கே வழிபட்டுச்சான். வழிபட்டோன்னே அதோட கருமை நிறம் எல்லாமே மாறி வெண்மை நிறத்தில் மாறிடுச்சான். அந்த யானையோட பேர் பார்த்திங்கன்னா ராவதம், அந்த இந்திரனோட வாகனத்தோட நேம். அப்போது இங்கே அந்த ராவதம் வந்து வழிபட்டதுனால ஐராவதேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இந்த பேர் எடுத்துருச்சு. ஓகே, அடுத்து யமன் இருக்கார் பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார்ல யமன். அந்த யமனும் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பாவத்தால் ஒரு சாபத்தால் சிக்கிக்கிறாரு. அந்த சிக்கிக்கும்போது அவரோட நிறம் அழுக்கு கலரில் மாறி கருப்பு நிறத்தில் மாறினதுனால அவர் வந்து இங்கே சிவனை வழிபடுறாரு, இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய சிவனை. அப்படி வழிபடும்போது அவர் வந்து வெண்மை நிறத்தில் மாறிடுறாரு. அப்போது பாவங்கள் எல்லாமே கழிஞ்சு போனதுனால தன்னுடைய பாவங்களை கழிக்கிற இடமா இந்த பாபநாசம் உருவாக்குது. அதனால தான் இங்கே வந்து பாபநாசம் அப்படின்னு பேரும் எடுத்துச்சு. சரிங்களா? பாபநாசம் உருவானதுக்கான காரணமும் இது தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வெண்மை நிறம் கருப்பு நிறம் அப்படின்றது அது கலரை குறிக்கிறது கிடையாது. வெண்மை அப்படின்னா ஒழுக்கம், சுத்தம், நேர்மை, இதுக்கான கலர் தான் வெண்மை. கருப்பு கலர் வந்து அழுக்கு, பாவம் பண்ணவங்க, பாவ செயல் பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு குறியீட்டாக தான் கருப்பு கலர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல வந்து கோவிலுக்கெல்லாம் போகும்போது கருப்பு கலர் சட்டை போட்டு வராத, பிளாக் ட்ரெஸ் போடாத அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கான காரணம் வந்து இதுதான். இதனால தான் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க.